ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் நேர்மறையான வாழ்க்கை முறைக்கு 10 படிகள் என்ற தலைப்பில் பாகம் 2 பார்க்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தொடர்ந்து நேர்மறையாகவும் சக்தி நிறைந்தவராகவும் இருப்பதற்கு இன்னும் சில முறைகளை காணலாம். 5. முழு நாளிலும் காரியங்கள் செய்யும்போது எப்போதும் புன்சிரிப்புடன் இருக்கிறீர்களா மற்றும் லேசான தன்மையையும் அன்பையும் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கண்கள், முகம், மேலும் இனிமையான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலமாக பரப்பிக்கொண்டு இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 6. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பிறகு நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் நிறுத்திவிட்டு 1 அல்லது 2 நிமிடங்கள் உள்நோக்கி பாருங்கள். உங்கள் எண்ணங்களின் ஓட்டம் மற்றும் தரத்தை சரிபார்த்து அவற்றை எதிர்மறை மற்றும் தேவையற்றவையிலிருந்து நேர்மறை மற்றும் ஆக்கப்பூர்வமான பாதையில் கொண்டு வாருங்கள். 7. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ மற்றவர்களுடன் பேசும்போதும் சந்திக்கும் போதும் ஒவ்வொருவரும் நேர்மறை எண்ணம் நிறைந்த ஆன்மீக ஆற்றல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏதேனும் எதிர்மறையை நீங்கள் கண்டால் அது அவர்களின் உண்மையான இயல்பு அல்ல, ஒரு செயற்கை மற்றும் தற்காலிக ஆளுமைத்தன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 8. தினமும் காலையில் நல்ல மற்றும் நேர்மறையான ஞானத்தை தேர்ந்தெடுத்து 1-2 பக்கங்களை மெதுவாக படிக்கவும். மிகவும் உறுதியாக தனக்குள் நிறைத்து கொள்ளவும். நாள் முழுவதும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரவும். 9. தியானத்தை கற்றுக்கொண்டு தூங்குவதற்கு முன்பு அதை பயிற்சி செய்யவும். காலை எழுந்ததும் முதல் காரியமாக தியான பயிற்சி செய்யவும். பரமாத்மா அல்லது இறைவனின் ஆன்மீக சக்தியால் தன்னை நிறைத்து கொள்ளவும். உறுதித்தன்மையை அனுபவம் செய்யவும். 10. நாள் முழுவதும் ஒவ்வொரு செயலிலும் இறைவனிடம் நண்பராக பேசுங்கள். செயல்களை செய்ய அவருடைய மனதையும் உங்கள் கைகளையும் பயன்படுத்துங்கள். இந்த வழியில் உங்கள் செயல்கள் நேர்மறையாகவும் சக்தி நிறைந்ததாகவும் இருக்கும். எந்த தவறும் இல்லாமல் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். நேர்மறையான வாழ்க்கை முறைக்கு தேவையான 10 படிகள் இவைகள். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதால் ஸ்திரத்தன்மையும் சக்தி நிறைந்த வாழ்க்கையின் கதவு திறக்கப்படும். சூழ்நிலைகள் கடந்து செல்லும் தென்றல் போல் மாறும். அது உங்களை எந்த இடத்திலும் தொந்தரவு செய்யாது. உண்மையில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு பலமான தூண் போலவும் வேலையில் உங்கள் சக ஊழியர்களுக்கு மத்தியில் உயர்ந்தும் நிமிர்ந்தும் நிற்பீர்கள். ஆன்மீக பலம் இல்லாததால் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஒருபோதும் தலை குனிய மாட்டீர்கள். ஓம் சாந்தி.